இன்னைக்கு நம்ம ரேஷன் கார்டு சீக்வன்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் சாத்தியமா அப்படின்றதான் பார்க்க போறோம். ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் சாத்தியம்தான், ஆனால் சரியான காரணங்களும் அதுக்கான வேலிட் டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் சாத்தியம். முன்னாடி எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க. அது ஏன்னா ரேஷன் கார்டை பேஸ் பண்ணி ரேஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் அந்த ரேஷனும் வாங்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஆனால் இப்போ ரேஷன் கார்டை பேஸ் பண்ணி நிறைய அலவன்சஸ் வந்துருச்சு. அதாவது முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும், ஆதரவற்ற விதவை உதவித்தொகையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு பெண்களுக்கான குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகையாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ முன்னாடி 1000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ அடுத்தது 2500 ரூபாய் ஆக போகுது. அப்படின்றதுனால ஓகே, ஒரு விதமான ஒரு விஷயங்கள் அங்கே பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த ரேஷன் கார்டை இப்போ கவர்மெண்ட் ஓரளவுக்கு ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோ ப்ராப்பர் ரீசனும் இல்லாமல் ரேஷன் கார்டில் பெயர் நீக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. அப்போது நம்ம எந்த மாதிரியான ஆவணங்களை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டில் இருந்து உங்கள் பேரை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்காக எந்த ஆஃபீஸும் நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாடு ரேஷன் வழங்குறாங்க இல்லையா, ரேஷன் கார்டில் இருந்து ஒரு பேரை நீங்கள் நீக்கும் போது அந்த நபர் ஏன் குடும்பத்திலிருந்து வெளியேறார் என்பதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஆதாரத்தை கொடுக்கணும். ஸோ ஏன் ரிமூவ் ஆகுறாங்க, ஒன்று மேரேஜா, இல்லைன்னா மைக்ரண்டா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா டெத்தா அப்படின்ற டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பேர் ரேஷன் கார்டுலேருந்து ரிமூவ் ஆகும். இல்லைன்னா ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இணையதளத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணத்தை பொறுத்து அதுக்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ திருமணம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ திருமணத்திற்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு காரணத்துக்கு ஏற்றவாறு என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட ஆவணங்களை அட்டாச் பண்ணணும். அதை மாற்றி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கிறதுல பிரச்சனைகளோ தாமதங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ திருமணம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்ப உறுப்பினர் திருமணமாகி தனி குடித்தனம் அப்படின்னு போகிறாங்க, அல்லது கணவன் மனைவி 2 பேரும் அவங்கள சேர்ந்து இருக்கணும் அப்படின்றக்க திருமணத்தை நிரூபிக்கிறதுக்கான ஆவணத்தை நீங்கள் சமர்ப்பிக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரேஷன் கார்டு கொடுங்கன்னு சும்மா போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ கணவன் மனைவி இவங்க 2 பேரும் அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பழைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பேரை நிரூபிக்கணும். அதுக்கு உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு அது ஆனதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதிகாரப்பூர்வ திருமண சான்றிதழ். அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா, இல்லை ஏதாவது கோயில்களில் இல்லைன்னா மதம் சார்ந்த பகுதிகளில் நீங்கள் திருமணம் பண்ணி அங்கேருந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் ஒரு வேலிட் டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இது போக நீங்கள் திருமண மண்டபத்தில் திருமணம் பண்ணீங்கன்னா அங்கேயும் ஒரு சாட்சி கையெழுத்து இருக்கும். உங்களுக்கு திருமணமானதற்கான புகைப்படங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய திருமண பத்திரிகையும் நீங்கள் வச்சு இந்த டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண சான்றிதழ் தாமதமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் டிஎஸ்ஓ வட்ட வழங்கல் அலுவலகத்தில் உங்களுடைய பத்திரிகையை காமிச்சு உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர் ஒரு டாக்குமெண்ட் திருமணமானது உண்மைதான், இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இத்தனை ஊர் சார்பாக நடந்துச்சு அப்படின்னு ஒரு சான்றிதழ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தற்காலிகமாக அதற்கான தேவைகள் ரொம்பவே குறைஞ்சி போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இடம் மாறுதல் நல்லா தனி குடித்தனம் அப்படின்ற பார்த்துட்டிங்கன்னா, இந்த வேலைக்காக வெளியூர் போகிறீங்க அல்லது தனி குடித்தனம் போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டிலேருந்து உங்கள் பேரை நீக்கிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் தனி குடித்தனம் போகிறோம்னு சொல்லிட்டு கீழ் வீட்டிலேருந்து மேல் வீட்டுக்கு போவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. நீங்கள் அந்த லேண்டு உங்கள் பேரில் இருக்கணும். அதாவது ஓன் ஹவுஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தனி குடித்தனம் போகிறீங்க அப்படின்னா அந்த லேண்டு உங்கள் பேரில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக டேக்ஸ் கட்டி இருக்கணும். அதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். கீழ் வீட்டில் அப்பா அம்மாவை தங்க வச்சுட்டு அதே ஹவுஸ் டேக்ஸ் ரெசிப்டை வச்சுட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம், தனியாக தான் இருக்கிறோம், நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுங்கன்னா இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. தனி கொடுத்தணும் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்றக்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து தெருவில் ஒரு வீடை வாடகை எடுத்துட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ நீங்கள் தனி கொடுத்தணும் அப்படின்னா இது ஆல்ரெடி நீங்கள் கூட்டு குடும்பம் உங்களை கணக்கில் எடுத்துருவாங்க இல்லையா.
இப்போ நீங்கள் தனி கொடுத்தணும் அப்படின்னா நீங்கள் இந்த தாலுக்குலேருந்து இன்னொரு தாலுக்கு நீங்கள் மைக்ரண்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டில் பேர் நீக்கம் பண்ணி கொடுத்துருவாங்க. புது ரேஷன் கார்டும் ஈஸியாக கிடச்சிடும். பக்கத்து தெருவில் போகிறதுக்கு நீங்கள் இந்த தெருவில் இருக்கலாமே, அதுக்கு எதுக்கு உங்களுக்கு தனி ரேஷன் கார்டு, அதனால பேர் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். விவாகரத்து அல்லது சட்டப்பூர்வ பிரிவு. ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேரேஜ் ஆகிருக்கும், நல்லபடியாக இருப்பாங்க, அவங்களுக்கு தனி ரேஷன் கார்டு, அவங்களுக்கு தனி குடும்பம், தனி ரேஷன் கார்டு இருக்கும். அப்போ அந்த கணவன் அல்லது மனைவி அந்த ரேஷன் கார்டு பிரிஞ்சு தனி ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னா சட்டப்பூர்வமாக நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான டைவர்ஸ் நோட்டீஸ், நீதிமன்றம் ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அது இல்லாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு தனி ரேஷன் கார்டு வாங்க கஷ்டம். ஏன்னா கணவர் மனைவி இருக்க இடத்துல யாரோ ஒருத்தர் பிரிஞ்சிருப்பாங்க, மீதி உள்ளவங்க அந்த குடும்பத்தோட குழந்தையோட இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது இவங்க போய் அந்த ரேஷன்ல எனக்கு ஷேர் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆவணங்களை வச்சு தனி குடித்தனம், தனி ரேஷன் கார்டு நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நீங்கள் முக்கியமாக நீங்கள் வழங்கக்கூடிய டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட விவாகரத்து சான்றிதழ், சட்டப்பூர்வ பிரிவு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் பேர்லையும் நீங்கள் ஈஸியாக புது ரேஷன் கார்டு வாங்கிக்க முடியும். ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான சரியான நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்டோடைய டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் டவுனில் வரும்போது ரைட் சைடில் இந்த மாதிரி இருக்கும், மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளில் குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கை, முகவரி மாற்றம் செய்தல், குடும்ப தலைவர் மாற்றம் செய்தல், குடும்ப உறுப்பினர் நீக்கம் அப்படின்றது இருக்கும். ஸோ அது நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் லாகின், உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் ரேஷன் கார்டில் யார் எந்த நம்பர் இருந்துச்சோ அதை கொடுத்தீங்கன்னா, கேப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உள்ளே போயிடலாம். நீங்கள் ஓடிபி மூலம் அப்படியே உள்ளே நுழைச்சிட்டிங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள புதிய மொபைல் நம்பர் அதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகணும். அப்படி லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பேர் நீக்கம் விண்ணப்பத்திற்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். பேரையும் காரணத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அதை நீங்கள் செலக்டிவாக எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே ஒரு நீங்கள் அந்த திருமணத்துக்காக நீங்கள் போய் அங்கே பேர் நீக்கம் பண்ணுறீங்க, அங்கே போய் நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது டெத்துன்னு கொடுத்துட்டீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கும். திருமணமானவங்கள்ட்ட எங்கே போய் டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்குறது? ஸோ அதனால் அது தெளிவாக இருக்கணும். நீங்கள் எக்ஸாம்பிள் திருமணம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது இடம் மாறுதலா அல்லது இறப்பு அப்படின்றது அது ஆப்ஷன் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார ஆவணங்கள் நீங்கள் பதிவேற்றம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெயர் நீக்கத்திற்கான சரியான ஆதாரத்தை பதிவேற்றம் சொல்லணும். திருமணம் அப்படின்னா திருமண சான்றிதழ், இடமாறுதல் அப்படின்னா புதிய முகவரி சான்று, இறப்புனா டெத் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் அப்படியே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், குறிப்பு எண் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அந்த நம்பர் கிடைச்சிரும். அப்படி இன்கேஸ் அந்த நம்பர் கிடைச்சிச்சுன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை உங்கள் மொபைல் மூலமாகவோ நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சமர்ப்பித்த நிலையை, அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சாச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எங்கே மிஸ்டேக் இருக்குது, எதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்றது சின்ன சின்ன காரணங்களாக இருந்தாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நீங்கள் தெரிஞ்சு அதன்படி நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது சரியான காரணத்தை அறிய நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் உங்களுடைய நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா எதுக்காக அது ரிஜெக்ட் ஆச்சு, எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். திரும்பவும் மீண்டும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளத்தை உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு, இப்போ தெளிவற்ற திருமண சான்றிதழ் நகல் அப்படின்னா நீங்கள் மீண்டும் அந்த புதிய விண்ணப்பத்தை சரி பண்ணிவிட்டு அந்த ஆவணத்தை பதிவேற்றம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு கிடைக்கிறதுக்கான அவங்களுடைய பேர் அதுலேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. விண்ணப்பம் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கப்பட்டால் அல்லது தவறான நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
மேல்முறையீடு பண்ணலாம். உங்களுடைய அசல் ஆவணங்களை எடுத்துட்டு நீங்க நேரடியாக டிஎஸ்ஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் ஃபோட்டோ ப்ராப்பர் அப்லோட் ஆகலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டேட்டா சரியா இல்லை, அதனால தான் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிறத வாய்ப்புகள் வந்து கம்மியாயிரும். யாருடைய விண்ணப்பம் வந்து கட்டாயம் நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, போலியான தகவல்களை கொடுக்குறவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கிறாங்க. கேஸ் இணைப்பு இருந்தும் நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா நிராகரிக்கப்படுது. கூட்டு குடும்பம் இருந்து கொண்டே நீங்கள் தனியாக ரேஷன் கார்டு கேட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு வாரிசு மட்டும் இருந்து அதே முகவரியில் நீங்கள் திரும்பி விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரியான ஆவணங்கள் சமர்ப்பிக்காமல் இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலியான முகவரி கொடுத்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நிராகரிக்கப்பட்ட குடும்ப அட்டை மனுவை வந்து மேல்முறையீடு செய்கிறது எப்படி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.